அடிப்படை. சரியா? இதுல வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பாருங்க, உயிரின் இரசாயனம்னு சொன்னா என்னன்னா, உயிரங்கிகள்ல காணப்படக்கூடிய இரசாயன பதார்த்தங்கள் சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். அதோட கள அடிப்படை. கள அடிப்படைன்னு சொன்னா என்ன? களத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த களத்துல நடைபெறக்கூடிய செயற்பாடுகளை பத்தி பார்க்க போறோம். அதுதான் நம்ம செய்ய போறோம். சரியா? இந்த யூனிட் 2 சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 11 சாப்டரை கொண்டிருக்கு. யூனிட் 2 வந்து 11 சாப்டரை கொண்டிருக்குது. இந்த 11 சாப்டர் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 80 பாட வேலைகள் மாதிரி இருக்கிறது செய்யறது. 80 கிளாஸ் மாதிரி நாங்க செய்வோம். இந்த யூனிட்டுக்கு மட்டும் 80 கிளாஸஸ் மாதிரி செய்வோம் நாங்க. ஆனா இந்த யூனிட் 2ல கிட்டத்தட்ட ஒரு 19 மார்க்ஸ் கேள்வி வரும். சரியா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் இது. ரைட்டா? அதோட இப்ப யூனிட் 1ல நீங்க பாருங்க, ஒரு மார்க்ஸ்க்கு தான் கேள்வி வரும். 100க்கு ஒரு மார்க்ஸ்க்கு தான் யூனிட் 1ல கேள்வி வரும். ஆனா யூனிட் 2ல நீங்க பாத்தீங்கன்னா 100க்கு 19. சரியா? யூனிட் 5 இருக்குது. யூனிட் 5ல கிட்டத்தட்ட 19க்கு தான் மார்க்ஸ். 19 மார்க்ஸ்க்கு தான் கேள்வி வரும் உங்களோட கடைசி பேப்பர்ல, ஃபைனல் பேப்பர்ல. ஆனா யூனிட் 5க்கு மட்டும் நாங்க 192 கிளாஸஸ் நாங்க செய்வோம். அதை முடிக்கிறது 192 ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வரும். அப்ப பாருங்க, இப்ப 192 கிளாஸஸ்ல படிக்கிற விஷயத்தாலே உங்களுக்கு 19 மார்க்ஸ் தான் எடுக்கலாம். 80 பாட வேலைகள் செஞ்சும் 19 மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப பாருங்க, யூனிட் 5 விட யூனிட் 2 முக்கியம். அதாவது சின்ன ஒரு அழகு ஒப்பீட்டு அளவுல யூனிட் 5 விட சின்ன ஒரு அழகு. ஆனா யூனிட் 5ஆல கிடைக்கிற மார்க்ஸ் அளவு தான் யூனிட் 2க்கும் கிடைக்கும். அதனால வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு அழகுன்றதை நீங்க விளங்கிறோம். அதுல நம்ம முதலாவது ஆரம்பிக்க போறோம் என்னன்னு சொன்னா, முதலாவது ஆரம்பிக்க போறோம் தலைப்பை பார்த்துக்கோங்க. உயிர் பதார்த்தத்தின் மூலக ஆக்கக்கூறு. உயிர் பதார்த்தத்தின் மூலக ஆக்கக்கூறு. மூலக ஆக்கக்கூறுன்னு சொல்லி நம்ம இருக்கு. இந்த நான் தார விளக்கங்களை நீங்க எழுதிக்கிறோம். உங்களோட சிஆர் கோப்பில போட்டுக்கிறோம். தார விளக்க குறிப்புகள் போட்டு நீங்க சிஆர் கோப்பின்னு வச்சுக்கலாம். ரைட். மூலக ஆக்கக்கூறு நல்லா கவனிங்க. இந்திக்கு உலகத்துல இந்திக்கு உலகத்துல நீங்க ஆவர்த்தன அட்டவணை எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமாக 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள் எண்ணிக்கை 118. அதுல கிட்டத்தட்ட 92 மூலகங்கள் இயற்கையிலேயே காணப்பட்ட மூலகம். இயற்கையில் காணப்பட்ட மூலகங்கள் தான் 92. சரியா? அப்படின்னா இப்ப 92 இயற்கையில காணப்படுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அப்ப எத்தனை? 8 8 26. 26 செயற்கையாக காணப்பட்டது. செயற்கை என்ன? மனிதனாலும் உருவாக்கப்பட்டது. சரியா? மனிதனாலும் உருவாக்கப்பட்டது. அப்ப இயற்கையில காணப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட 118 மூலகங்கள்ல இயற்கையில காணப்பட்டது 92. சரியா? இந்த 92ல இந்த 92ல 20 முதல் 25 வீதமான 92ல 20 முதல் 25 வீதமான மூலகங்கள் தானாம் உயிரங்கின் உடம்புல காணப்படும். உயிரங்கிகள்ல காணப்பட்டது அந்த 92ல 20 முதல் 25 வீதமானது. சரியா? 20 முதல் 25 அல்ல. அது 92ல 20 மூலகங்கள் முதல் 25 மூலகங்கள் அல்ல. 20 முதல் 25 வீதமானவை தான் உயிரங்கியல்ல காணப்படும். சரியா? அப்படின்னா இப்ப மனிதர்கள காணப்பட்டது கிட்டத்தட்ட 25. மனிதர்கள காணப்பட்டது 25 மனிதர்கள். சரியா? தாவரங்கள்ல காணப்படுறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 மாதிரி காணப்படும். 17 மூலகம். சரி, அப்படி நுண்ணங்கியல்ல ஒரு எண்ணிக்கையில காணப்படும். நுண்ணங்கியல்ல இப்ப பாக்டீரியாக்கள் எடுக்கக்குள்ள அதே மாதிரி வைரஸ். வைரஸ் விடுவோமே. வைரஸ் நாங்க உயிரங்கியல் சொல்லி கருதையில, பட் நாங்க வைரஸ் விடுவோம். பங்கஸ், புரோட்டிஸ்டா, அல்காக்கள் இப்படி எல்லாம் நாங்க வரக்குள்ள அவங்க எல்லாம் வேற வேற எண்ணிக்கையில மூலகங்கள் இருக்கு. மனிதர்கள் ஒரு 25 சொன்னா தாவரங்கள்ல ஒரு 17. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில மூலகங்கள் காணப்படும். சரியா? நாங்க சொல்றது என்னன்னா, இயற்கையில காணப்பட்ட 92 மூலகங்கள்ல 20 முதல் 25 வீதமானவை உயிரங்கியல்ல காணப்படும். அப்ப நீங்க சும்மா சொல்லுங்க, இப்ப 92ல 20 வீதம்னு சொன்னா 92ல 20 வீதம்னு சொன்னா இப்ப இப்படித்தானே? 100க்கு 20 அதான் 20 வீதம்ன்றது. 100க்கு 20ன்றது 20 வீதம். அப்ப 92க்கு எத்தனைன்னு சொல்லி பாக்குறதுக்கு 92ல 20 வீதம்ன்றது வந்து 100க்கு 20 வீதம் தான் நினைக்கிறேன். அப்ப 92ல எத்தனைன்னு சொல்லி பாக்குறதுக்கு எனக்கு இப்படி ஒரு வேலை செய்யலாம். இல்லையா? இப்படி ஒரு வேலை செய்யலாம். வரும் எனக்கு 92ன்னு சொன்னா 184 வரும். இனி 10 சுட்டி 18.4 சொல்லி வரும். சரியா? 92ல 20 வீதமான மூலகங்கள் சொன்னால் 18.4. அது மாதிரி 92ல சொல்லுங்க.
மைக்கு வேலை செஞ்சு. அது மாதிரி 25 விதமான மூலகங்கள் சொன்னா, 25 விதமான மூலகங்கள் சொன்னா நாங்க இதை சும்மா பெருக்கி பார்ப்போமா? இல்லாட்டி இதை நான் வெட்டலாம். எனக்கு எனக்கு வரும் 2 4 24. சரியா பாருங்கப்பா, சரியா பாருங்க. இந்தா, இப்ப வந்து இன்னைக்கு விளைக்கொள்ளணும். நீங்க அந்த 92ல 20 மூலகங்கள் அல்ல, 20 வீதம் முதல் 25 வீதமான மூலகங்கள் தான் உயிரங்கியில காணப்படும். அப்படின்னா 18.4 முதல் 24 சொல்லி சொல்லலாம். 18.4 முதல் 24. சரியா? ரைட். அடுத்தது அடுத்த விஷயம் என்னன்னா, பாருங்க, இந்த 92 மூலகங்கள்ல, சரி, இந்த 92 மூலகங்கள் எடுக்க எப்படி இருக்குமே எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு ஃபீல் பண்றதுக்கு வரணும். சரி, அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப 92 மூலகங்கள் இயற்கையாக காணப்படுறது. அதுல 20 முதல் 25 வீதமானதுதான் உயிரங்கியல காணப்படும். மத்ததெல்லாம் அப்ப 20 முதல் 25 வீதம் உயிரங்கியல காணப்படும். மத்ததெல்லாம் வந்து உயிரற்ற சூழல்ல காணப்படும். அப்படின்னா நீர்நிலைகள்ல, பாறைகள்ல, மண்ணுல, கட்பாறைகள் எல்லாம் காணப்படும். அதாவது உயிரற்ற சூழல்ல காணப்படும். ஏதோ ஒரு வகையில உயிரற்ற சூழல்ல காணப்படும். ஏன்னா உயிரங்கிகள் இல்லைன்னு சொன்னா உயிரற்ற சூழல்ல இயற்கையா இருக்கும். விளங்குதா? ரைட். அடுத்தது அடுத்தது பாருங்க, இப்ப நாம ஒரு அங்கியின் உடல் திணிவு, சரியா? அங்கிட உடல் திணிவுல, சரியா, அங்கிட உடல் திணிவுல ஒரு அங்கிட உடல் திணிவு எடுத்தேன்னு சொன்னா, அதுல 96 வீதத்தை, ஒரு அங்கிட உடல் திணிவுல 96 வீதத்தை வெறும் இந்த 4 மூலகங்கள் தான் உருவாகும். இந்த 4 மூலகங்கள் சேர்ந்துதான் ஒரு அங்கிட உடல் திணிவுல 96 வீதத்தை உருவாகும். அப்படின்னா இப்ப ஒரு அங்கிட உடல் திணிவு 100 கிலோகிராம்டா, அங்கிட உடல் திணிவு 100 கிலோகிராம் இருக்குமே. அதுல 96 கிலோகிராம உருவாக்குறது யாரு? இந்த 4 மூலகம். யார் யார் தெரியுமா? ஒன்று ஒட்சிசன், 2 கார்பன், 3 ஐதரசன், 4 நைதரசன். ஓடுறா சொல்லிக்கிறோங்க, ஓடுறா சொல்லிக்கிறோம். ஒட்சிசன் தான் ஆக கூட. அதுக்கடுத்து கார்பன், அதுக்கடுத்து ஹைதரசன், அதுக்கடுத்து நைதரசன். ரைட்டா? அப்படி என்றால் எங்களோட உடல் திணிவுல, என்னடா இல்ல, பொதுவான மனிதன் சொல்றல, அங்கீடு உடல் திணிவு, அங்கீடு உடல் திணிவுல 96 வீதத்தை உருவாக்குறது ஒட்சிசன், கார்பன், ஹைதரசன், நைதரசன். சரியா? அடுத்தது, இப்ப 96 வீதம் ஒட்சிசனும் கார்பனும் ஹைதரசனும் நைதரசனும் இருந்தா, ஹைதரசனும் நைதரசனும் இருந்தாண்டா, மிச்ச 4 வீதத்துலதான் மத்த எல்லா மூலகங்களும் உள்ளடக்கப்படும். சரியா? மத்த எல்லா மூலகங்களும் உள்ளடக்கப்பட்ட மிச்ச 4 வீதம். ஓகே. அப்ப மிச்ச 4 வீதத்துல யார் யார் வாருன்னு சொன்னா, கல்சியம், சரியா, கல்சியம், பொஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம். சரியா? அப்படின்னா பாருங்க, இப்ப 96 வீதத்தை உருவாக்குறது, அங்கீடு உடல் திணிவுல 96 வீதத்தை உருவாக்குறது இந்த முதல் 4 மூலகங்கள். இந்த முதல் 4 மூலகங்கள்ட பாரமே 96 வீதத்தை உருவாக்கும். மிச்ச 4 வீதத்துல, மிச்ச 4 வீதத்துல பெரும் பகுதியை உருவாக்குறது யாரு? மிச்ச 4 வீதத்துல பெரும் பகுதியா? மிச்ச 4 வீதத்துல பெரும்பாதி உருவாக்குறது கல்சியம், பொஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம். சரியா? அதே 4 வீதத்துள்ளுக்கு நுண்ணி அளவுகள்ல, நுண்ணி அளவுகள்ல மத்தது எல்லாம்